ஆஹா இந்த வீடியோவை பார்க்குறோம், அப்படியே பேசாமல் ஒரு பொண்ணை நம்ம போய் இம்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்காதீங்க. இதுதான் இந்த வீடியோவோட டிஸ்க்ளைமர். பேசாமல் எப்படி ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண முடியும்? ஒரு பொண்ணை நான் அங்கேருந்து பார்க்குறேன், அப்படியே தூரத்துலேருந்தே பேசாமல் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு உடம்ப காமிச்சிக்கிட்டு இம்ப்ரெஸ் பண்ண முடியுமா? வாய்ப்பே கிடையாது. பேசாமல் இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கணும், ஒரு சினி ஃபீல்டில் ஸ்டாராக இருக்கணும், இல்லை ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகராக இருக்கணும். அட்லீஸ்ட் இன்ஸ்டாகிராமில் யோசிச்சு ஒரு 10,000 பேர் நம்மளை ஃபாலோ பண்ணாதான் பேசாமல் இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அப்படியே பேசாமல் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க மித்தவங்க? ஏன்னா அவங்க ஆல்ரெடி நிறையா வந்து லைஃப்பில் சாதிச்சிருக்காங்க. அந்த சாதனைகளை பார்த்து நம்ம கவர்ந்துடுறோம். இப்போ விஜய் இருக்காரு, அஜித் இருக்காரு அப்படின்னா சும்மா அவங்கள நம்ம போய் அப்படியே விழுந்து அவங்கள போய் தாங்குறோம், பார்க்குறோம், அது மாதிரி ஆகும்னு நினைக்கிறோம். அவங்க வாழ்க்கையில் சாதிச்சிருக்காங்க, அதை பார்த்து நம்ம இம்ப்ரெஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கணும். ஒரு பொண்ணை பேசாமல் இம்ப்ரெஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. அதுவும் இந்த 21st செஞ்சுரியில் வந்து வாய்ப்பே கிடையாது. ஒரு பொண்ணுக்கு அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிட்டு இருக்காங்க. ஏதோ ரேஷியோவே 1:1000 ரேஷியோவில் போயிட்டுருக்கு. இது எப்படி பேசாமல் இம்ப்ரெஸ் பண்ண முடியும்? நீங்கள் பேசவும் செய்யணும். மித்த நேரங்கள் பேசாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டி செய்கிறீங்க, அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். எல்லாம் வேணும், அப்போ தான் இம்ப்ரெஸ் பண்ண முடியும். சும்மாலாம் வந்து ஒரு பிளாக்காகவும் நம்ம பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு சிம்பத்தி ஓவர் எம்பத்தி. சிம்பத்தி ஓவர் எம்பத்தினா, இப்போ நம்ம இந்த வர்தா புயல் வந்துச்சு, நிறையா இந்த கேரளாவில் வெள்ளம் வந்துச்சு, அப்போ ஐயோ இப்படியெல்லாம் ஆயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படுறது சிம்பத்தி. எம்பத்தி அப்படின்னா என்னென்னா, ஐயோ அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவங்கள உதவி பண்ணுறதுக்கான நம்ம எடுக்கிற ஸ்டெப்பு தான் எம்பத்தி. வாயில் பேசுகிறதோட செயல்பாட்டில் காமிக்கிறவங்கள தான் எங்களுக்கு பிடிக்கும். அதான் சிம்பத்தி ஓவர் எம்பத்தி. பொண்ணுங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது, ஃபிட்டாக இருக்கணும், நல்லா பாடியாக இருக்கணும். சும்மா வந்து ஒல்லியாகவும் குண்டாகவும் இல்லை நார்மலாக இருந்தாங்கன்னா இப்போ இருக்கிற பொண்ணுங்களுக்கு பிடிக்காது. அப்படியே அந்த டிஷர்ட்டோ ஷர்ட்டோ போட்டால் அந்த உடல் அமைப்பு தெரியணும். எல்லாருக்கும் அர்னால்டு மாதிரி வேணும்னு கேட்குறாங்க. என்ன பண்ண, அவங்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த சினிமாவை பார்த்து பாலாக போயிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் ஃபிட்டாக இருக்கணும். இந்த ஃபிட்டாக இருக்கிறதுல இன்னொரு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து ஹெல்த்தியாக இருக்கான், நல்ல ஒரு ஹெல்த்தியான பையன் அப்படின்னு சொல்லி அவங்களோட நினைப்பு. இதான் வந்து இந்த சயின்ஸ் பேக்டப். மூணாவது, அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கணும், டாலாக இருக்கணும். ஆமாம், இதெல்லாம் யார் இந்த பொண்ணுங்களுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. நல்லா ஹைட்டான பையனாக தான் வேணும்னு சொல்லி நின்னா, நம்ம இந்தியன்ஸோட நார்மல் ஹைட்டே 5'5", 5'8" இதான். ஹைட்டான பையன் வேணும்னா எங்கே போகிறது? ஆனால் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நீங்கள் இப்படி இருக்கணும். அப்போ என்ன, போய் ஒரு முட்டியை உடச்சி ஆப்ரேஷன் பண்ணிடுவோமா? ஒரு 6 அடி 6'5" மாறிடுவோமா? பார்த்துக்கோங்க. பேசாமல் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா எவ்வளோ இருக்குன்னு. நாலாவது விஷயம், பெட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம். யாருக்குமே ஒரு நாய்க்குட்டியை வச்சுருக்கோம், அது கூட நம்ம விளாட்றோம், அதை ஒரு வாக்கிங் கூப்பிட்டு போகிறோம், அதுக்கு சட்டை பேண்டெல்லாம் போட்டு பெசனரில் கூப்பிட்டு வருவாங்க. அது மாதிரி வச்சுருக்கும் போது, ஹே த டாக் இஸ் ஸோ க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டாக் ஓனர் அப்படியே லைட்டாக வந்து ப்ராக்கெட்டை போடுவார். அந்த டாகை வச்சு இங்கேயே அவர் ஒரு இம்ப்ரெஷன் வாங்கிக்கிறாரு. பார்த்துக்கோங்க, இங்கேயுமே ஒரு நாயோட உதவி தேவைப்படுது அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண. நம்மளுக்குன்னு யாருமே இல்லை சிவாஜி. அஞ்சாவது விஷயம், குழந்தைகளோட நல்லா ஒன்றி இணைந்து விளையாடுவது வந்து பெண்களுக்கு அதை பார்க்கும் பொழுது ஒரு ஈர்ப்பு ஏற்படும். ஏன்னா அந்த தகப்பன் ஒரு ப்ரொடக்டிவ்னஸ் இருக்குது. அந்த குழந்தைய ப்ரொடக்ட் பண்ணி கொண்டு போகிறது வந்து ஒரு மேன்லியான விஷயம். அந்த மேன்லியான விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பெண்களோட பார்வையில் வந்து இது ரொம்ப ஒரு அழகான விஷயம். பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்த விஷயம், உங்களால் எதையோச்சும் ஃபிக்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா அது ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும். ஃபிக்ஸ் பண்ண முடியுதுன்னா என்னன்னு சொல்லி தயவுசெய்து அப்படியே குழம்பிடாதீங்க. இப்போ வந்து நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்க, கார் பஞ்சர் ஆகிடுது, அந்த ஸ்டெப்னி மாற்ற தெரியுது அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியுங்க. ஏன்னா இந்த வேலையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கான், பெரிய ஆளாக இருப்பான் போல். உடனே நீங்கள் யோசிக்காதீங்க, நம்ம கார்லேயே நம்மகிட்ட பைக்கு தான் இருக்குது, இதில் எங்கே காருன்னு யோசிக்காதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு லேப்டாப்பில் ஒரு ஓஎஸ் போட தெரியுது. ஏன்னா நிறைய பேருக்கு ஓஎஸ் போட தெரியாது. எனக்கே ஓஎஸ் போட தெரியாது. உங்களுக்கு வந்து அந்த பொண்ணோட லேப்டாப் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சா, கிவ் மீ திஸ் www.x தப்பான வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டேன். இது மாதிரி உங்களுக்கு பண்ண தெரியுது. ஏதோச்சும் ஒரு வேலையை உங்களால் ஃபிக்ஸ் பண்ண தெரியும். சில பேருக்கு வந்து ஏதோச்சும் ஒரு இது உடஞ்சி போச்சு அப்படின்னா அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண தெரியும். தே நோ டு ஃபிக்ஸ் சம்திங். ஏதோச்சும் ஒன்று பழுதடைஞ்சு போயிடுது அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ண தெரியுது அப்படின்னா அது வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயம். நிறைய பசங்களுக்கு தெரியாது. பெயிண்ட் அடிக்க தெரிஞ்சால் கூட ஒரு நல்ல விஷயம் தான். பார்த்துக்கோங்க. இது மாதிரி இருந்தாலே நீங்கள் பொண்ணை வந்து நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்த விஷயம், மித்தவங்கள நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, எவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க. நீங்கள் ஹோட்டல் போகிறீங்க, ஒரு பேரர் ஆர்டர் இருக்க வராரு அப்படின்னா அவரை மரியாதையோட பேசுங்க. அவரையும் சார்ன்னு கூப்பிடுங்க, அண்ணன்னு சொல்லுங்கள், என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பேசணும். அதை விட்டு என்ன இருக்க
பூரி இட்லி கேசரி வடை அந்த திமிர்த்தனத்தை காமிக்காதீங்க. நீங்கள் வந்து பேசாமல் இம்ப்ரெஸ் பண்ணணுன்னா அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் பேச மாட்டீங்க தவிர மீதி இருக்கிறவங்ககிட்டனா பேசுவீங்க. அந்த இடத்துல நீங்கள் ஒழுக்கமாக பேசி ஒழுக்கமாக இருந்தால் தான் அந்த பொண்ணோட பார்வையில் நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சி அப்பப்போ பண்ணாதீங்க. உங்களோட நிஜ வாழ்க்கையில் உங்களோட நிஜ முகமாக இது இருந்தால் தான் நல்லது. ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக அந்த நேரத்தில் சில சீன் சில ட்ராமா எல்லாம் தயவுசெய்து கிரியேட் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணாதீங்க. அது நல்லது கிடையாது, இப்போ சமுதாயத்துக்கு நல்லது கிடையாது. பொதுவாக சொல்லணுன்னா நடிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் மாட்டிக்குவீங்க கூடி சீக்கிரத்தில். ஆக மொத்தம் நண்பர்களே, பொண்ணுங்களை வந்து பேசாமல் இம்ப்ரெஸ் பண்ண முடியவே முடியாது. பேசவும் செய்யணும், இது மாதிரி செயல்பாடுகளும் பண்ணணும். முக்கியமான விஷயம், நல்லா ட்ரெஸ் பண்ணணும். இதை நான் மிஸ் பண்ணிட்டேன் நான் சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சைடில் இதையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தால் நல்லது. மித்தபடி யாராச்சும் பேசாமல் இம்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நம்பாதீங்க. தூரத்தில் ஒரு பொண்ணு இருக்கா, அங்கே நீங்கள் அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட பேசாமலே இங்கேருந்து நீங்கள் நல்லா சட்டை பேண்ட்டு போட்டு நின்றுட்டா இம்ப்ரெஸ் ஆயிடுவாளா? இல்லை அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு இங்கே நடந்து போயிட்டா இம்ப்ரெஸ் ஆயிடுவாளா? பேசவும் செய்யணும், மீன்வேல் இதுவும் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் கண்டிப்பான வாய்ப்புகள் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.